அட 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 பிப்ரவரி ஆரம்பிச்சோன்னு நம்ம தலைவர் சைட்லேருந்து ஒரு அப்டேட்டு, அதுலேயும் அவர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாரோ அதுக்கு மேலே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்கு. எஸ், ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. காரில் போகிறாரு தலைவர். ஸோ சுவாமியோட அந்த அழகான அப்டேட்டில் அவரோட மடியில் ஒரு கிஃப்ட்டு, செரிசிங் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு ரோலிங் கேலண்டர் ஒன்று, ஃபார் எவர் செரிசிங் சுவாமி ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு இன்னொரு அவரோட பிக் தாங்கி ஒரு கிஃப்ட்டு. இந்த ரோலிங் கேலண்டரை அவர் ரொம்ப அழகாக ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அழகாக ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காரு. அவர் காரில் போகும்போது இந்த பிக்கை ஷேர் பண்ணி அவரோட மடியில் எனக்கு தெரிஞ்சு 2 கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன சொல்லியிருக்காருன்னா, த ரோலிங் கேலண்டர் சிம்பாலிசஸ் டைம்லெஸ் மூமெண்ட் அண்ட் யுவர் இன்க்ரெடிபிள் 6-year journey in the media with so many more milestones to come. The personalized cutout of you is to remind you to how much you mean to us அப்படின்ட்டு. அதாவது ரொம்ப அழகாக 2 கிஃப்ட்டு. ஸோ அந்த ரோலிங் கேலண்டர் உண்மையுமே அந்த இது மாதிரிலாம் ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அவருக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. ஒவ்வொரு நாளும் நகர நகர அவருக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும். ஸோ 2 பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்டை இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கிஃப்ட்டு சூப்பராக இருக்குது. அதில் ஒரு அழகான ஹார்ட்டின் கொடுத்து, ஸோ 6 வருடம் அவருடைய பயணம் பற்றி அவர் அழகாக போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையுமே சொன்னால் லைவில் தான் அவர் சர்ப்ரைஸ் ஆனார். அடடே, அங்கே மிதுன ராசியிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க கவுண்டிங் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. 6 years அவரோட ஜேர்னி, அதில் அழகாக அவரோட இன்க்ரெடிபிளான இந்த மீடியாவோட ஜேர்னியை அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் அழகாக ஃபீல் பண்ணது நமக்கும் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அவருடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குது. உண்மையுமே சொல்கிறேன், செலிப்ரிட்டிஸ் 6 வருஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக நாட் ஈஸி. வீட்டை விட்டு எல்லாருமே வேலைக்கு போகிறோம். பட் நேரங்காலம் பார்க்காம டைம்லெஸ் எஃபர்ட்டு அது மட்டும் கிடையாதுங்க. அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு புகழ் அவங்க ரீச் பண்ணுறாங்களோ, நெகட்டிவும் அவங்க ரீச் பண்ணுறாங்க. இந்த வேலையில் இது மட்டும் ரொம்ப கஷ்டங்க. அந்த நெகட்டிவிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கே 4 கமெண்ட் வந்து அடப்போங்கய்யா அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ கடினமான விஷயம். அதை மட்டும்தான் நான் செலிப்ரிட்டிஸில் நம்ம ஒர்க் பண்ணுறத விட ஸ்பெஷலாக பார்க்குறது. ஏன்னா நம்மளை 4 பேர் திட்டினாங்கனாவே நம்ம டவுன் ஆகிடுவோம். பட் அதெல்லாம் கடந்து எத்தனை கல் எறிஞ்சாலும் அவங்க அதெல்லாத்தையும் ஏனியாக வச்சு ஏறி ஒரு ரீச் கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாருங்கள். அது எல்லா செலிப்ரிட்டியுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ சுவாமி அவர்களுடைய இந்த ஸ்பெஷல் மூமெண்ட், அதுவும் அவருடைய மடியில் அவருடைய உழைப்பும் உங்களுடைய அன்பும் அழகாக இருக்குல்ல. ஸோ எனக்கு அந்த கேப்ஷன் எனக்கு டக்குன்னு தோணுச்சு. பரவாயில்ல, நம்மளும் யோசிக்கிறோம் அப்படின்னு. சரி, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.